கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழாவின் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து 22 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து நடராஜரின் உற்சவரான சந்திரசேகர சுவாமிகள் தெப்பக்குளத்திற்கு கொண்டுவரப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடந்தது. இதனையடுத்து சந்திரசேகர சுவாமிகள் தெப்பத்தில் எழுந்தருளி குளத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் முன்னூர் மங்கலம் கிராமத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு காமாட்சி அம்மன் மற்றும் விநாயகர் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நையாண்டி மேளம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், வானவேடிக்கை உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இரவு 9 மணிக்கு தொடங்கிய வீதி உலா அதிகாலை 5 மணி வரை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா சென்ற காமாட்சி அம்மன் மற்றும் விநாயகர் உற்சவர்களுக்கு தேங்காய் உடைத்து காணிக்கை செலுத்தி கற்பூர தீபாராதனை செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சோலைமலை அழகர் பெருமாள் கோவிலில் லட்சக்கணக்கான வாழைப்பழங்களை சூறையிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேவுகம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் வாழைப்பழம் சூறை திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் நலம் பெருகவும் வேண்டி சுவாமிக்கு வாழைப்பழங்களை நேர்த்திக்கடனாக செலுத்தினர். கூடைகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட வாழைப்பழங்கள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்பு கோவிலுக்கு வெளியே சூறை விடப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சூறை விடப்படும் வாழைப்பழங்களை பிரசாதமாக எண்ணி போட்டி போட்டு பிடித்து வீட்டிற்கு கொண்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே 1000 அரிவாள் கோட்டை கருப்பண்ணசாமி கோவிலுக்கு ஏராளமான அரிவாள்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். முத்தலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு ஏற்ப 3 அடி முதல் 15 அடி வரையிலான அரிவாள்கள் நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு செலுத்தப்பட்டது. திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்று நூற்றுக்கணக்கான அரிவாள்களை நேர்த்திக்கடனாக செலுத்தினர். நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் புனித அந்தோணியார் ஆலய 96ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் தினமும் காலை திருப்பலியும் மாலை நற்கருணை ஆசீரும் நடைபெற்றது. 9ஆம் திருவிழாவை முன்னிட்டு மாலை நற்கருணை ஆசீர் நடைபெற்றது. இரவு 12 மணியளவில் புனிதரின் தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த தேர் பவனியில் பங்கெடுக்கிறோம். புனிதர்களின் உள்ள படி என்னை